என் பேர் ஐஷா. நான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டிடுறேன். எதனுடைய அடிப்படையில் தொகுதி ஒதுக்கப்பட்டது? நான் நிறைய சமூக சேவைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் அண்ணன் வந்து என்னை அழைச்சு இந்த தொகுதியில் நிற்குமாறு கேட்டுக்கிட்டாரு. ஸோ அதனால சொல்றீங்க. திமுகவுடைய இளைஞரணி தலைவரும் அங்கதான் எம்எல்ஏ அவர் எதிர்த்து எப்படி களப்பணி செஞ்சு வாக்கு சேகரிக்கிறாங்க? ஆமாம், ஏன்னா அவர் எதுவுமே செய்யலையே எங்கள் தொகுதி மக்களுக்கு. இப்போ வரைக்கும் இலவசம்னு கொடுக்குறாரு, மற்றபடி அவர் வந்து தொகுதி மக்களுக்கு எதுவுமே செய்யலை. ஸோ இனிமேல் நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் தொகுதி மக்களுக்கு என்னென்ன நல்லது பண்ணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவோம். எந்த தொகுதியில் போட்டிடுறீங்க? உங்களுடைய பேர்? சேலம் வடக்கு தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக வந்து களத்தில் இறங்கியிருக்கேன். என்னுடைய பெயர் வந்து குணஷீலா மோகன்ராஜ், சேலம் வடக்கு தொகுதி. நான் ஒரு பள்ளி ஆசிரியர். குழந்தைங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு ஒரு ஆசிரியர். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய இந்த களத்திலையும் வந்து தேர்தல் களத்திலையும் வந்து ஒரு நல்ல ஒரு பள்ளி கல்வி வளரணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் வந்து முழுசாக வந்திருக்கேன். இதில் ஒரு ஆசிரியர்னு சொல்கிறதுனால உங்களுடைய கல்வி வரைவை பற்றி உங்களுடைய புரிதல் என்ன? மக்களுடைய கல்வி வரைவு பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளி இருக்குது, அரசு கல்லூரிகள் இருக்குது. ஆனால் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் வந்து சமச்சீராக இல்லை. அதாவது அதில் படிக்கிற குழந்தைகளாகட்டும், கல்லூரி மாணவ மாணவிகளாகட்டும், தரம் வந்து உயர்த்தி தாழ்த்தி தான் வந்து வகுப்பு நடந்துட்டுருக்குதுன்னு வைங்களேன். ஒரு ஹாஸ்டல் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹாஸ்டல்லையுமே வந்து பாகுபாடு பார்க்குறாங்க. கொஞ்சம் உயர்ந்தவங்களாக இருந்தால், உயர் ஜாதியாக இருந்தால் வந்து அவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதும், கொஞ்சம் கீழ் மட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதும் மாதிரி வந்து இன்றைய சூழலில் வந்து பள்ளி கல்லூரிகள் அப்படி தான் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கழிப்பறை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா வந்து நம்ம களத்தில் இறங்கினா மட்டும்தான் அதை வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து இந்த களத்துக்கு வந்து வந்திருக்கோம். தொகுதியில் முக்கியமான பிரச்சனைகள் என்ன? எங்கள் தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக வந்து பரப்புரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த பரப்புரையில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் சொல்கிற ஒரே விஷயம் வந்து தயவு செய்து சாக்கடையை வந்து சீர் பண்ணி கொடுங்க, பறித்து வச்சிட்றாங்க, அதை சரி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரியே சேலத்தில் வந்து பால் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுதி இருக்குது. அதில் வந்து பாலம் கட்டுறதா சொன்னாங்க. இது வரைக்கும் இன்னும் சாத்தியமாகலை. அவங்க சொன்ன கிட்டத்தட்ட நிறையா விஷயங்கள் வந்து அதை வந்து அப்படியே வச்சுருக்கிறாங்க, இன்னும் அதை வந்து பூர்த்தி பண்ணலை. இப்போ அந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து எப்படி வந்து மக்களிடம் ஆதரவு பெறுவீங்க? கண்டிப்பாக வந்து நான் மக்கள்கிட்ட பரப்புரை போகும்போது அவங்க கேட்ட ஒரே கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, எல்லாரும் வர்றாங்க, ஆனால் வந்து ஓட்டு கேட்குறதோடு சரி, அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க, வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு விஷயம் மட்டும்தான் சொன்னேன். நான் இந்த தடவை முதல் தடவையாக நான் உங்கள் தொகுதிக்கு வர்றேன், நீங்கள் எனக்கு வாக்கு அளியுங்க. அடுத்த 5 வருஷத்தில் நான் ஏதாவது செய்யலை பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து நான் என்னுடைய தொலைபேசி என்ன கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. இல்லை அப்படின்னா நேர்லேயே வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் நேர்லேயே என்னை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். என் பேர் மேகலா, நான் ஒரு வழக்கறிஞர். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த அறிமுக கூட்டத்துக்கு வந்தது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு சொல்லணும். நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்து 10 வருடமாக நான் பயணிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு வேட்பாளராக நான் இங்கே முன்னேறி இருக்கேன்னா அது களப்பணியாற்றின ஒரு களப்பணியாற்றியதோடைய ஒரு முன்னேற்றம் அப்படின்றத நான் இங்கே குறிக்க விரும்புகிறேன். பற்றாதக்கு வேறு எந்த மாதிரியான கட்சியிலையும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து முன்னேறி போக முடியுமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. அது நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப சாத்தியமாக ஒன்றாக இருக்குது. யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்க முன்னுக்கு வர முடியும் அப்படின்றது இந்த கட்சியில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒன்று. இப்போ வந்து 50க்கு 50 சீட்டு வந்து பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இதே தான் வந்து கடந்த 5 தேர்தலையும் பண்ணியிருக்காரு. மக்கள்கிட்ட இருந்து எந்த மாதிரியான முன்னேற்றம் இருக்கும்? கட்சியில் தலைவர் அண்ணன் பண்ணுறது வேற, ஆனால் மக்கள் அவங்களுக்கான ஆதரவை தராங்க. கண்டிப்பாக கொடுக்குறாங்க. ஏன்னா எந்த கட்சியிலையுமே இந்த மாதிரி சம பங்கு கொடுக்கறது இல்லை.
ஆனால் மக்கள் சந்திப்பில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் கட்சியில் தான் இந்த 50% சாத்தியமாகிறது அப்படின்றத மக்கள் எங்ககிட்ட சொல்லி பெருமைப்படுறாங்க. அதே மாதிரி களப்பணியில் போகும்போதும் மற்ற மற்ற தம்பிகள் உடன் இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு அந்த சதவீதத்தை நிறைவேற்றுற மாதிரியான வாய்ப்புகளை அளிக்கிறாங்க. அதனால அது சப்போர்ட் இருக்கு அப்படின்னு தான் சொல்வேன். நாம் தமிழர் கட்சியோட சட்ட வரைவு பத்தி உங்களோட புரிதல்? நாம் தமிழர் கட்சியோட சட்ட வரைதலா? சட்ட வரைவு ஒரு வரைவு இருக்கு, கல்விக்குன்னு ஒரு வரைவு இருக்கு, சுற்றுச்சூழலுக்கு ஒரு வரைவு இருக்கு, நம்ம இலக்கியத்துக்கு ஒரு வரைவு இருக்கு, சட்ட வரைவுன்னு அதை பத்தி. சட்ட வரைவுன்றது எல்லாருக்குமே ஒரு சமமான நீதி கிடைக்கணுன்றது தான். இங்கே ஏற்றத்தாழ்வு இருக்குது. நீதியிலே ஒரு சட்டம் அப்படின்னும் போது பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம், ஏழைகளுக்கு ஒரு சட்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த சட்ட வரைவு எல்லாருக்குமே சமமானது அப்படின்றத தான் உறுதிச்சம் பண்ணுறாங்க. உங்கள் தொகுதியோட முக்கியமான பிரச்சனைகள் என்ன? அதை நீங்கள் எப்படி அதை சரி செய்யணும்? எங்கள் தொகுதியின் முக்கிய பிரச்சனை பாதாள சாக்கடை. அது அமைக்கிற திட்டம் இன்ன வரை நிறைவேற்றப்படாமல் தாங்க இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புந்தமல்லி தொகுதியில் ஒவ்வொரு தெருவுலையும் போகும்போது அந்த கழிவு நீர் வெளியில் போகி அதனால் சில நோய்கள்லாம் தொற்று நோய்கள் ஏற்படுத்துதே தவிர அதுக்கு இந்த திராவிட கட்சி இது நாள் வரையும் அதுக்கு ஒரு முழுமையான தீர்வை காணல. திட்டம் இருக்க கொடுத்துருக்கோம். 2025 நமக்கு அந்த பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இதுவரையும் அது தொடங்கப்பட்டதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. என் பேர் ராஜசேகரன். நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன். பிஹெச்டி முடிச்சுட்டு பேராசிரியரை பணி புரிஞ்சிருக்கேன். நான் இப்போ வேட்பாளரை போட்டியிடுற தொகுதி சூலூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூர் தொகுதி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் படித்தோம், 30 வருஷம் படித்து பட்டம் பெற்று எத்தனையோ விடயங்களை கற்றுட்டு அதுக்கப்புறம் 20 வருஷம் வேலை பார்த்து வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு இப்போ திரும்பவும் மீதி இருக்கிற 3வது பார்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா லைஃப்பில், அந்த அடுத்த ஒரு 25 ஆண்டுகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையும் மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரே எண்ணத்தில் தான் திரும்பி வந்திருக்கேன். அதுவும் நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள், அவங்களோட இந்த தனிச்சு நிற்கக்கூடிய தனித்துவமை, இதெல்லாம் என்னை ரொம்ப கவர்ந்தது. இதை தாண்டி சொல்லணும்னா இந்த கட்சிக்காக நான் என்ன பணியாற்றிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, 2015 நான் உறுப்பினராக இருக்கேன். உறுப்பினராக இருந்து உங்களுக்கு தெரியும், நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் உலக அளவில் பல்வேறு நாடுகளில் கிளைகள் இருக்கு. அப்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிளையில் நான் வழிகாட்டுதல் குழுவோட முக்கியமான பொறுப்பில் கடந்த 6-7 ஆண்டுகளாக பண்ணிட்டுருக்கேன். அந்த வகையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம் தமிழர் கட்சிக்காக நேரடி களப்பணியில் இல்லாட்டி கூட வெளியிலிருந்து அங்கே இருக்கிற உறவுகளை ஒருங்கிணைச்சி அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி அதை பெருசு பண்ணி அமெரிக்காவில் இருந்துதான் சொல்லியிருக்கீங்க. இப்போ அமெரிக்காவில் இருக்க கல்வி முறை, தமிழ்நாட்டில் இருக்க கல்வி முறை, நாம் தமிழர் முன்வைக்கிற கல்வி முறை, இது மூணுத்தையும் ஒரு ஒப்பீடு கிட்டத்தட்ட நாம் தமிழர் வைக்கிற கல்வி முறை திறன் சார்ந்த கல்வி. அந்தந்த மாணவருக்கு என்னென்ன அவருக்கு ரொம்ப எளிதாக வருதோ அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு தான் நாம் தமிழருடைய முக்கியமான கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு வரைவு. இந்த மாதிரி தான் அமெரிக்காவிலையும் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இன்னொன்றும் அடிக்கடி அண்ணன் சொல்லுவார், குழந்தைகளை விளையாடுற வயசு வரைக்கும் விளையாட விடணும், 6 வயசு 7 வயசு இருக்குது. அதே மாதிரி தான் அமெரிக்காவிலையும் பார்த்தீங்கன்னா 6 வயசு முடிஞ்சால் மட்டும்தான் பள்ளிகளை சேர்க்க முடியும். 6 வயசு மட்டும் சேர்க்க முடியாது. சுருக்கமாக சொல்ல போனால் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு முன்னாடி 6 வயசு பிறந்து 6 வயசு முடிஞ்சிருக்கணும். செப்டம்பர் 10 கூட 7வது வருஷம் முடிகிற வரைக்கும் வைக்கும். இந்த மாதிரி. ஸோ அது அவங்களுடைய மூளை வளர்ச்சினா, ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர், மருத்துவ ஆராய்ச்சியாளர், அவங்களுடைய மூளை வளர்ச்சியிலேருந்து எல்லாமே அவங்களுடைய பன்முகத்தன்மை ரொம்ப அதிகமாக வெளிப்படும். மற்ற குழந்தைங்களுக்கு நம்ம திணிச்சு சொல்லிக் கொடுக்குற முறை, இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு கல்வி முறை திணிச்சு சொல்லிக் கொடுக்குற முறை. இப்போ நாம் தமிழருடைய முக்கியமான கொள்கையில் ஒன்று இலவச மருத்துவம். ஒரு மருத்துவ ஆராய்ச்சியாளராக அந்த இலவச மருத்துவம் சாத்தியமாகும்? எதுவுமே இலவசம்ங்கிற வார்த்தை எங்கிறது பிறக்குது அப்படின்னா, கிடைக்கலங்கிறப்போ நம்ம அடிப்படை கட்டமைப்புகளை உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் பணிபுரிகிற மருத்துவமனையில் நீங்கள் வந்தாலும் நான் வந்தாலும் அல்லது பணமே கையில் இல்லாத ஒரு ரொம்ப சாதாரண ஒரு குடிமகன் வந்தாலும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட்.
சிகிச்சை ஒரே மாதிரியானதான். இன்னொரு திட்டம் இருக்கு, என்னன்னா இன்னொரு அங்கே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம், உங்ககிட்ட பணமே இல்லை, உங்ககிட்ட அந்த இன்சூரன்ஸ்னு சொல்லக்கூடிய காப்பீடு இல்லை, இருந்தாலும் அங்கே வந்து அவசர சிகிச்சைன்னு ஒன்று இருக்கு, எமர்ஜென்சி. அவசர சிகிச்சைக்கு யார் வந்து உட்கார்ந்தாலும் 90 நிமிடத்துக்குள்ள அவங்களுக்கு வைத்தியம் பார்த்தே ஆகணும். அது சட்டம். அது அதிபருக்கு அதுதான், அடிமட்டன்னு சொல்ல முடியாது, எந்த ஒரு குடிமகனுக்கு அதுதான். ஏன்னா காசு கேட்காம பில்லு போடாம முதல்ல இது கொடுத்துடணும். அதன் பிறகு ஒரு இது வரும், ரசீது வரும், அதுக்கு வந்து உங்களுக்கு இவ்வளோ செலவாச்சின்னு வரும். அதில் வந்து நீங்கள் போய் திரும்பி சொல்லலாம், என்னால் இதெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடுவோம். இந்த நடைமுறை தான் இருக்குது குடிமகனா. சாதாரணமாக ஒரு தலைவலி வந்துச்சு, காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா அது வேற. அவசர சிகிச்சைகள் எதாக இருந்தாலும் உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நடைமுறை தான் இப்போது நாங்கள் சொல்கிற அந்த இலவச மருத்துவம்ங்கிறத வந்து அடிப்படை வசதிகளை பெருக்கி, இப்போ அண்ணன் சொன்னார் பார்த்தீங்களா, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இல்லை அது வேட்பாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த மருத்துவமனைக்கு தான் போகணும். அது எப்போ போவாங்க? எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் அங்கே தான் போகணும்னு நினைக்கும் போது நானே அந்த கொள்கைகள் அதுக்கேற்ற மாதிரி வகுத்து அதுக்கேற்ற மாதிரி அந்த மருத்துவமனை தயாரித்தோம். இதை பற்றி இன்னும் முக்கியமாக சொல்லணும், மருத்துவ பற்றி கேட்டதுனால நம்மளுடைய அறிவு வளம், நம்முடைய மருத்துவர்களுடைய திறமை குவிஞ்சு கிடக்கு. அந்த மருத்துவர்களை நம்ம சரியாக பயன்படுத்தலை. ஏன்னா இப்போ ஏதோ ஒரு தனியார் மருத்துவமனை தொடங்கி அதில் நூற்றுக்கணக்கான இளம் புதுசாக வர்ற மருத்துவர்களை பயன்படுத்தி 10,000 20,000த்துக்கு சம்பளத்தை வச்சுருக்காங்க. நம்ம கண்கூட பார்க்குறோம். சொந்த உறவுகள் அது நிறைய பேர் இருக்காங்க. அதை தாண்டி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை மொத்தமாக கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு வந்து வைத்தியம் பார்க்க சொன்னீங்கன்னா அதே தரமான மருத்துவம் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த வேறுபாடு களையணும். இந்த வேறுபாடுக்கு அடிப்படை கட்டமைப்பு மாற்றணும். ஸோ அதுதான் இலவச மருத்துவம் அப்படிங்கிறதுக்கான முன்னெடுப்பாக இருக்குங்கிறது எங்களுக்கு. தொகுதியோட முக்கியமான பிரச்சனை ரொம்ப நல்லா கேட்டீங்க. எங்கள் தொகுதி வந்து ஆமாம், தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் பெரிய தொகுதிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் சூலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சுற்றளவில் ரொம்ப பெரிய தொகுதி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கில் ஒரு 80 கிலோமீட்டர், கிழக்கு மேற்கில் 20 25 கிலோமீட்டர், மொத்தமாக ஒரு தடவை சுற்றி வந்தாவே 215 கிலோமீட்டர் சுற்றணும். ஸோ அதனால் வந்து அவ்வளவு எளிதாக வந்து எல்லா மக்களையும் சென்றடைகிறதுங்கிறது குறுகிய காலத்தில் கஷ்டம். இருந்தாலும் நான் வந்து என்னுடைய பணியை உடனே தொடங்க போகிறேன், அதை வந்து எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு. எங்கள் தொகுதியில் மெயினாக எல்லாமே ரொம்ப சிட்டி நகரங்கள் சொல்ல முடியாது, ஒரு சில ஒன்றியங்கள் நகரங்கள் இருக்குது, அதை தாண்டி நிறைய கிராமங்களும் இருக்குது. ஸோ நெசவு தொழில் பண்ணுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு ஃபுல்லாக நெசவு பண்ணுறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. குறிப்பாக வந்து ஒரு லிமிட்டுக்கு மட்டும்தான் இலவச மின்சாரம் கொடுக்கறது, அவங்களுக்கு நூல் அந்த மூலப்பொருட்கள் கிடைக்கிறது, பல்வேறு விதமான சிக்கல்கள், அதுக்கு அந்த அவங்க தறி நெசவு செய்ததுன்னு பிறகு அதை விலையை வைக்கிறது, இது எல்லாமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது பொதுவான பிரச்சனை இருக்குது மற்ற தொகுதிகள்லையும். அது ஒன்று. ரெண்டாவது நொய்யல் ஆறு பிரச்சனை அங்கே பெருசாக இருக்குது. ஏன்னா அங்கேயே சில பகுதிகள் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வருது. மருத்துவமனைகளாகட்டும், அங்கே பெரிய பெரிய மருத்துவமனைகள் கூட வந்திருக்கு, கருமத்தம்பட்டி கல்லூரிகள் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய மாணவர்களும் வந்துட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்து இன்னும் அந்த மாசு கட்டுப்பாடு விஷயங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கும். இன்னொன்று, இப்போ தான் நான் அதை கற்றுட்ருக்கேன். என்ன கற்றுட்ருக்கேன் அப்படின்னா, கடந்த கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாகவே அதிமுக எம்எல்ஏ இருக்கிறதா தான் எனக்கு தெரியுது. அதுக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் இது வரைக்கும் சொல்லிட்டு செய்யாததெல்லாம் என்ன, அதை நான் இப்போ வந்து லிஸ்ட் எடுத்துட்ருக்கேன். அது கிடைச்ச உடனே ஒவ்வொரு 385 வாக்குச்சாவடிகள், ஸோ ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய மக்களையும் சந்திக்க முயற்சி பண்ணுறேன். ஸோ முயற்சி பண்ணி எதெல்லாம் முதல்ல வந்து தரவரிசைப்படுத்திட்டு எதெல்லாம் முதல்ல பண்ண முடியும், எதெல்லாம் அதுக்கு அடுத்து பண்ண முடியும் அப்படின்றது. இன்னொன்று, நான் வந்து மருத்துவத்துறையில் ஆராய்ச்சியாலாம் நல்ல அனுபவம் பெற்றிருக்கிறதுனால அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு வேற என்னென்ன வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத இந்த டவுன் ஹால் அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போகிற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, என்னோட தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளி மாணவர்கள், அந்த மேல்நிலை பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களை ஃபோக்கஸ் பண்ணி வாரம் அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறை டவுன் ஹால் மீட்டிங்ஸ், ஒரு 500 பேர் 300 பேர், இந்த டவுன் ஹால் மீட்டிங்னு சொல்லுவாங்க வெளிநாட்டில எல்லாம், அந்த மாதிரி சிறு சிறு கூட்டங்கள் போட்டு அவங்கக்கிட்ட கலந்துங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பகிர்ந்தாவே அவங்க அதுலேருந்து பிடிச்சிப்பாங்க. ஸோ அதுதான். ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் ஒரு 200-250 பேர் இருப்பாங்க.
1வதுலேருந்து பேராசிரியர் வரைக்கும் போயின்னு பார்த்தீங்கன்னா அந்த அனுபவத்தை அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா மாணவர்கள் அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துப்பாங்க. இதுதான் என்னுடைய திட்டமாக இருக்கு. நாம் தமிழர் கட்சியில பரிச்சயமான வேட்பாளர்களை நீங்களும் ஒருத்தர். சரிங்க. அப்படி இருக்கும்போது உங்க தொகுதியிலுடைய வரவேற்பு மக்கள்கிட்ட எப்படி இருக்கும்? நீங்க எந்த நத்த தொகுதி கேட்குறீங்களா, அம்பாசமுத்திரத்தை கேட்குறீங்களா? இல்ல பொதுவாக 2 தொகுதியுமே கடந்த தேர்தலில் நீங்க நின்று இருக்கீங்க. ஆமா 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 ஆமா. இந்த தேர்தலையும் மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆமா. இதை நீங்க எப்படி இந்த தடவை நான் நத்தத்தில் போட்டியிடல, அம்பாசமுத்திரத்தில் போட்டிடுறேன். அம்பாசமுத்திரத்தில் போய் ஒரே ஒரு கலந்தாய்வு மட்டும் தான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த மாநாடு முடிச்சுட்டு தான் அடுத்து வந்து களப்பணிக்கு போகிறோம். ஒரு நல்ல ஒரு வரவேற்பு. அது வந்து எனக்கு வந்து அதாவது பரிச்சயம் இல்லாத தொகுதின்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் போய் பேசியிருக்கேன். இதெல்லாம் களப்பணி கொஞ்சம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். தவிர அம்பாசமுத்திரத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி போனதில்லை. இந்த தடவை அம்பாசமுத்திரத்தில் போய் அந்த தொகுதியினுடைய நிலவரங்கள் சம்பந்தமாக ஒரு கலந்தாய்வு மட்டும் முடிச்சுட்டு வந்திருக்கு. அந்த கலந்தாய்வில் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாக நிறைய கொஞ்சம் உள்வாங்கிட்டேன். அந்த மக்கள் சொல்றது, அதாவது நம்ம கட்சியினுடைய களப்பணியார், ஏன்னா அவங்க 15 வருஷமா இங்கே வந்து களப்பணி செய்கிறாங்க. அவங்க உள்வாங்கின பிரச்சனைகளை, அவங்க எந்தெந்த பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தாங்க, எந்தெந்த பிரச்சனைகளுக்காக போராடினாங்க அப்படிங்கிறத பூராத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்திருக்கேன். அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து கலந்தாய்வு போட்டு இப்போ துண்டறிக்கையெல்லாம் தயார் செஞ்சுருக்கேன். சூரட்டியல் ஒரு 2-3 தடவை அடிச்சு ஒட்டியிருக்காங்க. இன்னும் அடுத்து வந்து துண்டறிக்கையெல்லாம் தயார் செஞ்சுட்டு அடுத்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும். அது முக்கியமான பிரச்சனைகளா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அங்க வந்து பாத்தீங்கன்னா முழுமையா நம்ம எல்லா தொகுதியிலுமே பொதுவாக வந்து தமிழ்நாடு முழுக்க அண்ணன் சீமான் வந்து ஒரு சில தொழில் முறையில இப்ப வந்து ஆடு மாடு வளர்க்குற அரசு தொழில், அது பொறுத்து சுற்றுலா, அங்க இருக்கக்கூடிய விவசாயத்துக்கான தேவையான ஒரு அடிப்படை வசதிகள், இது எல்லாருமே அண்ணன் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தனித்துவமா இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மிக முக்கியமானது ஒரு தானிய கிடங்குகள். அது வந்து முழுக்க விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட சிறு சிறு தொழில்கள் இருந்தாலும் விவசாயம் தான் பிரதான தொழிலாக அங்கே இருக்கு. அதுக்கு வந்து தானிய கிடங்குகள் வேணும். அந்த தானிய கிடங்கு நாங்கள் எப்படி திட்டமிட்டு இருக்கோம்னா, ஒட்டுமொத்தமா ஒரு ஒன்றியத்துக்கு 1, 2 அப்படின்னு சொல்லாம ஒவ்வொரு 300 ஏக்கருக்கும் ஒரு தானிய கிடங்கு. அப்ப என்ன, ஒரு சில இடங்கள் நகர்ப்புறமா இருக்கும், அங்க குறைஞ்ச அளவுல விவசாயம் நடக்கும். ஒரு சில இடங்கள்ல வந்து கிராமப்புறமா இருக்கும், நிறைய விவசாயம் நடக்கும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஒவ்வொரு 300 ஏக்கருக்கும் ஒரு தானிய கிடங்கு அமைக்கிறதுக்காக ஒரு திட்டமிடல். அதுதான் இங்க இருக்க மக்களுடைய அடிப்படை தேவையா இருக்கு. அது போதுக்கு 10 மடைன்னு ஒரு ஏரியாவில் பாய் வந்து ரொம்ப பிரபலமானது. பழைய காலத்து 10 மடை பாய் வந்து ரொம்ப புகழ்பெற்றது. அது வந்து ஏற்றுமதி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ அது சம்பந்தமா அந்த ஊர்ல வந்து நம்ம சில வேலைகளை முன்னெடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் வெங்கல பாத்திரங்கள் நிறைய செய்யக்கூடியது அம்பாசமுத்திரம் தொகுதியினுடைய பூர்வீக தொழில வெங்கல பாத்திரங்கள், வெங்கலத்துல பித்தளைன்னு சொல்லுவோம்ல, பித்தளை பாத்திரங்கள், குத்துவிளக்கு, அந்த மாதிரியான பொருட்கள் செய்யக்கூடிய ஒரு அடிப்படையில பழைய காலத்துல இருந்து அந்த தொழில் இருக்கு. அது வந்து அந்த மாதிரியான வெங்கல பொருட்கள், அந்த பித்தளை பொருட்கள் வந்து அம்பாசமுத்திரம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதே மாதிரி அங்கே வந்து மண்பாண்ட தொழிலும் ரொம்ப இருக்கு. அப்ப நாம ஒரு பக்கத்துல கைவினை பொருட்கள், அந்த மாதிரியான ஒரு பாரம்பரிய தொழில்களையும் மீட்டெடுக்க வேண்டியது இருக்கு. மீட்டெடுக்கிறத சேர்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்துக்கான ஏற்பாடு செய்ய வேண்டியது இருக்கு. இன்னொரு பக்கத்துல முழுக்க விவசாயம், அந்த விவசாயத்துக்கு தேவையான தானிய கிடங்கு போன்ற அடிப்படை தேவைகள். அது போதுக்கு சுற்றுலா. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க மாஞ்சோலை இருக்கு. மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு பக்கம் வேலை, நிரந்தர வேலை கேட்கறாங்க. மீண்டும் மாஞ்சோலை வந்து அதே தோட்ட தொழிலாவே எடுத்து பண்ணணும், தேயிலை தொழிலாவே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் அதோட சேர்த்த சுற்றுலா வளப்படுத்தணும், சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த வேலையில பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொன்று, அது முழுக்க வந்து ஆன்மீக பழமையான கோவில்கள், பல சிவாலயங்கள், முருகன் கோவில்கள், பழமையான கோவில்கள் அங்கே இருக்கு. அந்த மாதிரியான கோவில்களுக்கு நாம வந்து ஒரு சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் மாற்ற வேண்டிய, அதான் ஏற்கனவே இருக்கிறத இன்னும் வந்து நம்ம வந்து மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இதெல்லாம் நேரம் குறைவு காரணமா மிக விரைவாக விறுவிறுன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு காலத்தில் வந்து நம்ம வள்ளுவத்தில் வந்து 6 முறை உட்காந்து நிறைய வந்து விவாதிக்கலாம். ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக கார்த்திகை தெரியும், தொடர்ச்சியாக நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒரு தங்கக்கூடிய இடம் தான் வள்ளுவன் அலுவலகம். அதனால வள்ளுவத்துக்கு வந்து நிறைய வந்து விரிவாக நம்ம பேசுவோம்.